ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் ஸ்வேதா டூடல்ஸ் டைரி சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அவங்க சேனலுக்கு மதிப்பெண்ணும் கொடுக்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த ஸ்வேதா டூடல்ஸ் டைரி சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, இந்த சேனல் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் ஹைப்டு சேனல் தாங்க. ஏன் இந்த சேனல் ஓவர் கான்ஃபிடென்ட் சேனல்னு சொல்றேன்னா, அவங்க பேசுறது, சொல்றது, செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனலுங்க. பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலி. பெங்களூர் லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. மாடர்னா வெஸ்டர்னா ஃபாலோ பண்ணிருக்கிற சிட்டி தான் பெங்களூர் சிட்டி. அந்த சிட்டில இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப மாடர்னா ஷோ பண்ணி காட்டிக்க தான் விரும்புறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஸ்வேதா டூடல்ஸ் டைரியும். முதல்ல இவங்களை நான் ஏன் ரிவ்யூ பண்றேன்னு சொல்றேன். எல்லோருடைய லைஃப் ஸ்டைலும் ஒண்ணு கிடையாது. நீங்க பெங்களூர்ல இருப்பீங்களோ, சென்னையில இருப்பீங்களோ, இல்ல சாதாரண கிராமத்துல இருப்பீங்களோ, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற வேற மாதிரி. நீங்களே சொல்லுங்க, கிராமத்துல இருக்கிற ஒருத்தவங்க இவங்க வீடியோக்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னடா இவங்கள மாதிரி இருக்க முடியலையே, இவங்கள மாதிரி நமக்கு வீடு இல்லையே, இவங்க பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியலையே என்று ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுடும். அந்த மாதிரி ரீசனுக்காக தான் இது மாதிரி சேனல்ஸ் ரிவ்யூ பண்றேன். அந்த மாதிரி ரீசனுக்காக தான் இது மாதிரி சேனல்லாம் ரிவ்யூ பண்றேன். பாக்குறவங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்கள மாதிரி இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவங்களுக்கும் நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்க லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்குக்கா, நீங்க சூப்பரா வீட மெயின்டைன் பண்றீங்கக்கா, நீங்க சூப்பரா பேரண்டிங் பண்றீங்கக்கா, ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேணும், இப்படி அவங்கள கேட்கறவங்க எல்லாம் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்க வீடியோக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இவங்க எல்லாம் வீடியோக்காக இதெல்லாம் பண்றதுனால இவங்க பெர்ஃபெக்ட் ஆனவங்க என்று நாம தப்பு கணக்கு போடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையோட சூழ்நிலை நல்லா அமைஞ்சிருச்சு, அதனால அவங்களால இப்படியெல்லாம் இருக்க முடியுது. நம்ம போல ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை வேற வேற, அவங்க வளர்ந்த விதம் வேற, நம்ம வளர்ற விதம் வேற. அதனால இது மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் நினைச்சு நீங்க கனவு காணாதீங்க, இவங்களை போல இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதனால தான் என்னமோ ஸ்வேதா டூடல்ஸ் டைரி ஸ்வேதா டூப் டைரியா இருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதையும் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்க நேர்மையா, ஹானஸ்டா, பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க தான் அப்படி இருக்க என்று வெளி உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹானஸ்டா, பெர்ஃபெக்டா இருக்கிறவங்கள்ட்ட தன்னடக்கம் இருக்கும். தன்னுடைய லைஃப பப்ளிக் ஆக்க மாட்டாங்க. முக்கியமா தன்னுடைய புராணம் பத்தி பேச மாட்டாங்க. தன்னை பற்றி பெருமையாக எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. இந்த ஸ்வேதா டூடல்ஸ் டைரி மாதிரி சேனல் நமக்கு சொல்றதெல்லாம் என்னன்னா, ஒரு மாதிரியான இமேஜின் வேர்ல்ட்ல நம்மளை தள்ள பார்ப்பாங்க. நான் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு அந்த கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டப்பட்டேன், ஸ்ட்ரகிள் பண்ணேன் என்றெல்லாம் கதை விடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒப்பிடக்கூட முடியாது. ஏன்னா நீங்க என்ன ஆக வேண்டும் என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க எந்த பேசிஸ்ல இன்ஸ்பிரேஷனை எடுத்துப்பீங்க சொல்லுங்க? அவங்க சொந்த வாழ்க்கையை நடத்துறதுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதனால ஒருத்தவங்க அழகா இருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்றாங்க, நல்ல ஃபேமிலியை பாத்துக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்றாங்க, நல்லா பேசுறாங்க என்பதற்காகலாம் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ண முடியாது. நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும்னா சீதல் தேவி மாதிரி ஒரு ஆளை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோங்க. ஏன் நான் அதையும் சொன்னேன்னா, 2 கை இல்லாம ஒருத்தவங்களால சாதிக்க முடியும்னா நமக்கு 2 கையுமே இருக்கு, நம்மளால ஏன் சாதிக்க முடியாது என்று நமக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் ஏற்படும். அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். மாதிரி ஆட்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் டெய்லி அவங்க வாழ்க்கையில நடக்கிறத வீடியோவா போட்டு நமக்கு எந்த பயனும் கிடையாது. அதே தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஏன் இவங்க வீடியோல நல்ல கண்டென்ட் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, பாக்குற வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனமா இருக்கணும், இல்லனா அவங்க வீடியோக்கள் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்களோட ஹாபிக்காக இதெல்லாம் பண்றாங்க. அதாவது அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல இது மாதிரி பண்ணி அவங்க பொழுது கழிக்கிறாங்க. அதை பார்க்குற நமக்கு என்ன ஒரு மனப்பான்மை ஏற்படும் நீங்களே சொல்லுங்க. இவங்கள மாதிரி ஆட்களை மாதிரி நம்ம இருக்கணும், இவங்கள மாதிரி லைஃப் லீட் பண்ணணும் என்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு ஏற்படும். இது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும்னா, அதை தாண்டி நம்மளால வேற எதுவும் யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுவோம். அதே மாதிரி இவங்க எல்லாம் பிரெக்னன்சி பேரண்டிங் பத்திலாம் நிறைய சொல்றாங்க. நமக்கு வீட்டுல உள்ளவங்க இத பத்தி நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்முடைய பாட்டிட்ட கேட்டு பாருங்க, அவங்க பேரண்டிங் பத்தி சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. உங்க மாமியார்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க நிறைய சொல்லுவாங்க. இவங்க பேரண்டிங் பத்தி எல்லாம் பேசுறது இவங்க வசதிக்கேற்ப அதை பண்ணுவாங்க. ஆனா எல்லோருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் ஒன்று கிடையாது. அதே போல பல வெளிநாடுகள் சுற்றுவதற்கு இவங்கள்ட்ட வசதி இருக்கலாம். இவங்க கூட ஹனிமூன் ட்ரிப் தான் யூரோப் ஃபுல்லா சுத்திட்டு வந்தாங்க. நீங்களே சொல்லுங்க, ஹனிமூன் ட்ரிப் எவ்வளவு பர்சனலான ட்ரிப்? அந்த மாதிரியான ட்ரிப்ல கூட வீடியோக்கள் பதிவிடணும். அதனாலதான் சொல்றேன், இவங்க வீடியோக்கள்ல ஒன்னும் கண்டென்ட்லாம் ஒன்னும் பெருசா கிடையாது. அதே மாதிரி இவங்க கடைசியா பதிவிட்ட வீடியோக்களை பாருங்களேன். இவங்க ஃப்ரெண்டு ஜெர்மனில இருந்து வராங்க, அவங்களுக்கு ரூம் ப்ரிப்பேர் பண்றேன், அவங்கள ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ண போறேன்னு போட்டிருப்பாங்க. நீங்களே கவனிங்க, அவங்க ஃப்ரெண்டு வராங்க அவங்கள பார்க்க. இதை காட்டுறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், இது மாதிரி பாக்குறவங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்வேதா டூடுல்ஸ் டைரி உங்களுக்கு வேணா சுவையா இருக்கலாம், ஆனா பாக்குற எங்களுக்கு கசப்பு தான். இந்த ஸ்வேதா டூடுல்ஸ் டைரி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் இதோ. இந்த ஸ்வேதா டூடுல்ஸ் டைரிக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா, பொதுவா டைரி என்பது ரொம்ப பர்சனல், அதை யார்கிட்டயும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க உங்க டைரியை ஷேர் பண்றீங்கன்னா அது டைரியே கிடையாது, அதுக்கு ரஃப் நோட் புக்னே சொல்லலாம். அதுதான் யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். அதனால உங்களுக்குன்னு ஏதாவது பர்சனல் வச்சுக்கோங்க. பர்சனலான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க டெய்லி ரொட்டீன் வீடியோஸ்லாம் நிறைய பதிவிடுறீங்க, அதுவும் வேண்டாம். அதே மாதிரி அத்தியாவசியத்தை மீறிய ஆடம்பர பொருட்கள் நிறைய வாங்குறீங்க, அதுவும் வேண்டாம். அப்படியே வாங்கினாலும் எங்களுக்கெல்லாம் காட்டாதீங்க. பாக்குறவங்க மனநிலையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வீடியோ பதிவிடுங்க. அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், சோசியல் மீடியால குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, அவங்களையும் கண்டென்ட் ஆக்காதீங்க. ப்ராடக்ட் ப்ரமோஷன் நிறைய பண்றீங்க, அதையும் பண்ணாதீங்க. உங்கள் தேவை வேற, மத்தவங்களுடைய தேவை வேற. மற்றும் நீங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வீடியோ பதிவிடுங்க. நீங்க அப்படி பதிவிடும் பொழுதுதான் அந்த வீடியோக்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க Q&Aல உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி ஷேர் பண்றதோட மற்றவங்க பயன்பெற வகையில சில விஷயத்த சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவங்களுடைய டைரி, அவங்களுடைய பர்சனல் லைஃப், அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க லைஃபை பார்த்து நம்ம சூடு போட்டுக்க வேணாம். அவங்க அது மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் இருக்கு, அதனால அது மாதிரி லைஃப் லீட் பண்றாங்க. ஆனா பார்க்குற நம்மளுடைய லைஃப் வேற. அதே மாதிரி வீடியோக்காக சில விஷயம் பண்ணுவாங்க, அவங்களுடைய பெஸ்ட் பார்ட்டை மட்டும் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாற வேண்டாம். அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி ப்ராட்டப் வேற, நம்ம வளர்ற விதம் வேற. இது மாதிரி லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் எல்லாம் இது மாதிரியான வீடியோக்கள் போட்டு பழகிட்டாங்க. நம்ம கிட்ட எல்லாம் ஷேர் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க. எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகி இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.